அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான நாட்டுக்கோழி ப்ரிப்பரேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இது அப்படியே ஒரு நாட்டுப்புற ஸ்டைல், ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டி பரோட்டா, சப்பாத்தி, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்களை சொல்கிறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடணும். அதுக்கு முதல்ல முழு மல்லி, காய்ந்த மிளகாய், சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், மிளகு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ. இதெல்லாம் நம்ம முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன ஸ்பூன், ஆனால் கூட ஒரு ஸ்பூன் போடுறேன். காய்ந்த மிளகாய் ஒரு 6 காய்ந்த மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம். இது எல்லாம் முதல்ல நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ஓரளவு அந்த வறுபட்ட வாசனை வந்ததுக்கப்புறம் அடுத்த ஜாமானை நம்ம சேர்க்கலாம். பட்டையுமே இது கூட போட்டுடலாம். இப்போ நல்லா அது ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம மாற்றிடலாம். அடுத்தது நம்ம அதிலே தேங்காய் பூ போட்டுடலாம். தேங்காய் பூ ஓரளவு வாசனை வர அளவுக்கு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பூண்டையும் அது கூடவே சேர்த்து வதக்கிடலாம். இதுவும் ஓரளவு வதங்கிருச்சு. நம்ம அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்களெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். நாட்டுக்கோழி ப்ரிப்ரேஷன்லேயே தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு வரும். அதுலேயும் பியூராக நம்ம யூஸ் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக அரண்மனைங்கிற ஒரு பிராண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு. ஏன்னா இங்கே நாங்கள் லோக்கலில் 2-3 செக்கனை ட்ரை பண்ணி எங்களுக்கு அந்த பியூர் ஃபார்ம் கிடைக்கல. அதனால் இது எங்களுக்கு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. இது நாங்கள் கேட்டது விசாரித்து பார்த்ததில்ல. ஆன்லைன்லேயே நாங்கள் இதை வாங்கினோம். ரொம்ப பியூராக இருக்குது. அந்த டேஸ்ட்டும் சரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நாங்கள் ஊரில் இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு வீட்டிலே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்படி இல்லாட்டி இது இந்த பிராண்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது 1 லிட்டர் பேக் வருது. ஸோ இதுவும் ஆன்லைனில் நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பெட் பாட்டிலில் கிடைக்கல, பெட் பாட்டில் வேண்டாம், இது பேக்லேயே போதும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது தீபம் ஆயில். இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் பியூர் ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் வேணும், உங்கள் இடத்துல கிடைக்காமலாம் நீங்கள் தைரியமாக இதை நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாமா? எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுடலாம். முதல்ல நான் அது இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு அதுக்கு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை வந்தோடனே தக்காளி போட்டுடலாம்.
அது அந்த இது சின்னதாக ஒரு 3 தக்காளி போட்டேன். பெரிய தக்காளின்னா நல்ல பெருசுன்னா 1 கூட போதும். இப்போவுமே அந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எல்லா சமையலுக்குமே இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நல்லா இருக்குது. மீன் பொரிக்கிறதுக்கெலாம் இதில் பொரிச்சா ஒரு தனி டேஸ்ட்டு தான் கிடைக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பொரிக்கிறது டீப் ஃப்ரைங்க்கெலாம் நாங்கள் இந்த தீபம் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம்காக நாங்கள் அரண்மனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே நாங்கள் அப்படி பிரித்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி வதங்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு. போட்டுட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நம்ம இது வந்து ப்ராய்லரில் பண்ணால் கூட இந்த டேஸ்ட் வராது. இந்த மசாலா இதெல்லாம் இந்த நாட்டுக்கோழிக்கு தான் இந்த மசாலாக்கள் வந்து ரொம்ப சூட் ஆகும். ப்ராய்லரில் பண்ணும்போது இந்த டேஸ்ட்டும் இந்த இது வராது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த மசாலாக்குனால நாட்டுக்கோழி எடுத்துருக்குறோம். இன்னொன்று நாட்டுக்கோழி தானே இப்போ வேறு நல்லது, எப்போவுமே அது நல்லது தான். ப்ராய்லர் வந்து சிக்கன் சாப்பிட்டோங்கிற ஒரு ஆசைக்கு அது சாப்பிட்லாம், அதில் ஒன்றுமே இல்லை. இது சாப்பிடும்போது இது நல்லதாகவும் போகுது உடம்புக்கு. அதனால் முடிஞ்ச வரை எல்லாம் நாட்டுக்கோழியே செய்து சாப்பிடுங்க. அதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் போட்டுடலாம். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, அந்த பவுட்ரு இது. அதை போட்டுட்டு அப்புறம் இது அந்த தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சோம்ல, வதக்கின அதை போட்டு பரட்டிடலாம். மசாலா போட்ட பிறகு அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்குமா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பரோட்டா, நாட்டுக்கோழி சிக்கன். ஆக்சுவலாக எங்களுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் பரோட்டா ரொம்ப, நாங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நல்லது கிடையாது, இருந்தாலும் வீக்லி ஒன்ஸாவது நாங்கள் வாங்கிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பரோட்டா வாங்குறதுனால நாட்டுக்கோழி சிக்கன் வச்சுருக்கோம். ஆமாம், இன்றைக்கி எல்லாம் வெளியிலேருந்து கார்டனில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது சமையல் முடித்தோடனே சாப்பிட்றது இப்போவே எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. அதனால் கடகடன்னு பண்ணிவிட்டு எல்லாம் நாங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு கார்டனில் உட்காந்து நைட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படி சாப்பிடுவோன்னு இந்த இப்போ கொஞ்ச நாள் அப்படி சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் இன்றைக்கி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பரோட்டா வெளியே வாங்க சொல்லியாச்சு. இன்றைக்கி எங்களுக்கு மூன்லைட் டின்னர். சேர்ந்து சாப்பிடும்போது ஃபேமிலி ஸ்பெஷல் டிஷ்ஷெல்லாம் அன்றைக்கி பண்ணிடுவா. சிக்கன், தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன்லாம் ஃபேமிலியோட ஐட்டம்ஸ். அதெல்லாம் அது ஸ்பெஷலாக அன்றைக்கி அவள் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். இன்றைக்கி வந்து பரோட்டா, நாட்டுக்கோழி, டீயும் போட்டுடலாம். உனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்குதும்பல்ல, டீ வச்சு சூடாக டீ போட்டு வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம். இது வந்து உங்களுக்கு இன்னும் காரம் வேணும், பத்தலைன்னு சொன்னால் தனி மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகா. கொஞ்சம் மிளகுலாம் நம்ம போட்டிருக்கோம்ல, நல்லா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம குக்கரை மூடி வேக வச்சிடலாம். நான் வந்து யூஸ்வலாக ஒரு 2 சத்தம் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் வைப்பேன். என் குக்கரில் அந்த டைமிங் சரியாக இருக்கும். அது வெந்த உடனே நாங்கள் காட்டுறோம். அதை நாட்டுக்கோழிலேயே இதுதான் ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய ஃபேவரட். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது ஃபேவரட்டோ கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். மேலே கருவேப்பிலை போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க கடைசியாக. அது கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சூப்பரான நாட்டுப்புற நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசி தாங்கலை.
வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் இன்றைக்கி எங்கள் கார்டனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறோம். வாங்க நம்ம அங்கே போய் கார்டனில் போய் பார்க்கலாம். எல்லாம் நாங்கள் இப்போ வெளியே எல்லா இதையும்